ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 முதல் 6 வரை. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்திரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அன்னாவும் கயாபாவும் தலைமை குருக்களாய் இருந்தார்கள். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றிருந்தார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசேயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை காண்பார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன முதல்ல பார்த்துருக்கீங்க தானே? மாதா தேவி பார்த்துருக்கீங்களா? பதிலை காணும். பார்த்துருக்கோம். சரி, முதல்ல நம்ம பிள்ளைங்க உறுதி பூசல் பெற தயாராக இருக்கிறாங்களான்னு பிஷப் கேள்வி கேட்பாரு சொன்னாங்களா? சொன்னாங்க. கேள்விக்கு பதில் சொல்லன்னா கொடுக்காம விட்டுலாமா? அது எப்படி கொடுக்காம? ரொம்ப நல்லவங்க கொடுத்துருவாங்கள? ஒரு குடிகாரம் தள்ளாடி வந்தா சாமியை நன்மை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். மைக் கொஞ்சம் குறைங்க, வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கு. கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஒன்றுமே தெரியலன்னா
நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதுபோல தகுதியானவர்களுக்கு தான் அருள் அடையாளங்கள் கொடுக்கப்பட வேண்டும். தகுதியானவர்களுக்கு. சரி, முதல்ல சில கேள்வி கேட்டு பார்ப்போம். பிள்ளைங்க பையனுங்க சொல்றாங்களா, பெண் பிள்ளைகள் சொல்றாங்களான்னு பார்ப்போம். நல்லா இப்போ சிறுமிகளுக்கு ஒரு கேள்வி. கிறிஸ்தவர் மருத்துவர் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம்? பைபிள் இருந்தா கிறிஸ்தவங்களா? இப்ப ரெண்டாவது சொன்ன பதில் தான் கரெக்ட். திருமுழுக்கு பெற்றவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவம். சிறுவர்களுக்கு ஒரு கேள்வி. திருமுழுக்கு பெற்றவர்கள் எல்லாரும் கத்தோலிக்கரா? கத்தோலிக்கர் இல்லாத இருக்கிறவங்க திருமுழுக்கு பெற்றுட்டாங்களா? இல்ல, பெற்றுட்டாங்க இல்லையா? கத்தோலிக்கர் இல்லாத சில கிறிஸ்தவம் இருக்காங்க, தெரியும் தானே? நம்மெல்லாம் ரோமன் கேத்தலிக்னு சொல்றோம். அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுன்னு பார்க்கலாம். மாதா தான் வித்தியாசமா? அப்புறம் அவங்களுக்கு மாதா வேண்டாம்னு சொல்றாங்களா? நல்ல சத்தமா எனக்கு புரியல. ஏழு அருளடையாளங்கள் நமக்கு இருக்கு. அவங்களுக்கு 7 அருளடையாளங்கள் இல்லை. அவங்களுக்கு என்ன அருளடையாளம் இருக்கு? ஞானஸ்தானம் இருக்கு, அப்புறம் திருமணம். அது ரெண்டும் பெரும்பாலும் ஏற்றுக்கிறோம். உங்களுடைய திருமணத்தையும் ஒரு அருளடையாளமாக ஏற்றுக்கிறோம். அதை விட திருமுழுக்கு. இவங்கெல்லாம் சொல்றாங்க, பையன்கெல்லாம் பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஒண்ணு அது ஒரு வித்தியாசம். அப்புறம் மாதாவை பத்தி என்ன சொன்னீங்களா? அது என்னது? மாதா நமக்கு இன்னைக்கு சுசேப்பரு. மாதாவை பத்தி சொன்னீங்களா? அது என்ன? மாதாவை அதுவும் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல சில பேருக்கு. சொல்லுங்க தம்பிங்கெல்லாம், சொல்லுங்க பார்க்கலாம். மாதாவை வழிபடுவது, அந்த வார்த்தை சரியா? இங்கிலீஷ்ல வர்ஷிப். நமக்கு வந்து கடவுள் ஒருவர் தான். நமக்கும் கடவுள் ஒருவர் தானே. நிறைய பேர் வந்து இந்த வேலைப்படவை கட்டிட்டு அதெல்லாம் வந்து உங்களை வந்து வழி மாற்ற பார்ப்பாங்க. நமக்கும் கடவுள் ஒரேவர் தான். ஒரே கடவுளை நம்புகிறேன், அதுதான் நம்ம சொல்றோம். மாதாவை நாம் என்ன செய்யறோம்? மரியாதை செய்கிறோம். மாதாவுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துகிறோம். வழிபடுதல் என்ற வார்த்தை கடவுளுக்கு மட்டும்தான். சில பேர் எல்லாம் கும்பிடுறது, அது கொஞ்சம் இது சரி அப்படின்னு. மாதாவை கும்பிடுறதுன்னா வழிபாடு கிடையாது. மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல சூசைப்பர் ஆண்டின் நிறைவாக நம்ம என்ன செய்யறோம்? தேர்லாம் வச்சு இப்படி செய்யறோம். எதுக்காக? புனிதர்களுக்கு, புனித சூசைப்பருக்கு, அதிலும் குறிப்பாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துகிறோம். அதுக்கு காரணம் தெரியுமா? எதற்காக வணக்கம் செலுத்துகிறோம்? அவர்கள் மனிதர்கள் தானே. புதுமை செய்யறாங்க, அதனால வெரி குட், புதுமை செய்யறாங்க. அப்புறம் எதுக்கு வணக்கம் செலுத்தணும்? அவங்க அம்மல உற்பத்தியா இருக்கிறதுனால 8ஆம் தேதி அந்த திருநாள். சரி, எனக்கு என்ன திருப்தி ஆகும்? எதுக்காக? இயேசுவின் தாய். அப்ப சூசைப்பரு இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு தந்தை. அப்புறம் அந்தோனியாரு எதுக்கு செய்யணும்? கடவுளின் திருவுள்ளத்தை ஏற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை.
நம்ம அப்பா அம்மாவுக்கு வணக்கம் செலுத்துறோமா? இறந்துட்டா அவங்கள மறந்துடுறோமா? நாம 2ஆம் தேதி கல்விக்கெல்லாம் போயிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தானே அவங்களுக்காக, அவங்களாம் மறந்துடுறோமா? அவங்க இறந்தாலும் நம்மை மறப்பார்களா? மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. சரி, இது வரைக்கும் தெரியனாலும் எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். புனிதர்களுக்கு சிறப்பு வணக்கம் எதற்காக எனும்போது, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடு நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. முதல் காரணம் என்னன்னா, என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்னை மறக்காத மாதிரி அவங்களும் என்னை மறக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நான் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்குமாறு நான் கேட்கிறேன். அதுதான் புனிதர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் இந்த உலகத்துல பிஷப் கிட்ட சாமியார்கிட்ட சிஸ்டம் கிட்ட மற்ற பெரியவங்க கிட்ட எனக்காக வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க தானே. மாதா கானாவூர் திருமணத்தின் போது மகனே ரசம் தீர்ந்து விட்டதுன்னு அந்த ஜனங்களுக்காக மகன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தானே. அதே போல பொண்ணு சொன்ன மாதிரி புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி புதுமைகளை நல்லவற்றை நமக்காக பெற்று தருகிறார்கள். ஆனால் நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். எனவே புனிதர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். சொல்கிறோம், அதனால பலன் அடைக்கிறோம். என் வாழ்க்கையில மாதாவுடைய வல்லமையினால எத்தனையோ புதுமை நடந்தது. நான் போராட்டத்தான் சொல்லுவேன், நிறைய புதுமை மாதாவினால. ஒரு புதுமை, நான் 2006ஆம் ஆண்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ 6ஆம் ஆண்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. காலெல்லாம் முட்டியெல்லாம் ஒரே வலியா இருந்தது. அப்போ டாக்டரிடம் போனா இது போலதான் ஃபாதர் வலிக்கும், முட்டி தேஞ்சு போச்சு, வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்கும்போது நாகப்பட்டினம் மாதாக்கிட்ட போகிறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடியே அப்படியே பஸ்ஸில் போகும்போது ஜெர்க்குன்னு ஒரு மாதிரி முட்டியில் ஒரு சத்தம் வந்துச்சு. அதுலேருந்து அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியல பாருங்க. மாதாவினுடைய வேண்டுதல் தான் அது நடந்தது. என் வாழ்க்கையில் நடந்த புதுமை. இன்னொரு புதுமை உங்களுக்கு தெரியுமா, இன்னும் மறந்துட்டீங்கன்னு தெரியாது. நான் சேலத்தில் 5வது ஆயராக அறிவிக்கப்பட்டது இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி தான் அறிவிச்சாங்க. என்கிட்ட கேட்டாங்க என்னைக்கு அறிவிக்கணும்னு. கேட்கும்போது நான் சொன்ன 31ஆம் தேதி அறிவிச்சா பரவாயில்ல. ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கு. மாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்தது 2019 இதே நாளில் நான் கம்போடியான்னு ஒரு நாட்டில் 55 குருக்களுக்கும் ஒரு 3 ஆயர்களுக்கும் தியானம் கொடுக்க போயிருந்தேன். 22 நாட்டில இருந்து குருக்கள் அங்க வேத போதக பணி செய்கிறார்கள். அது ஒரு புத்த மதம் பின்பற்றப்படுகிற ஒரு நாடு தான். 98% புத்திஸ்ட் தான், கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்தவம் இருந்தாங்க. இருந்தாலும் 55 சாமியார் 3 பிஷப் அவன் தியானம் கொடுக்க போறேன். அன்னைக்கு 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும் தியானம்னா, முந்தன் நாள் ஒரு பயங்கர ஆக்சிடென்ட். நான் போன வேனில் ஐயோ இந்தியாவில இருந்து இங்க சார்பா வந்தோம், இன்னைக்கு மாதா திருநாள் மாதா கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். அற்புதமாக நான் உயிர் பிழைத்தேன். 2வது பிறப்பு எனக்கு. அதனால தான் கடவுள் மீண்டுமாக ஒரு உயிரை கொடுத்தாருன்னு சொல்லி. எதுக்காக சொன்னா, புனிதர்களால நமக்கு புதுமை நடக்குது. சூசேப்பரால, அந்தோனியாரால எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது அவங்க இரக்கம் காட்டுகிறார்கள். அதனால் தான் அந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்தேன். மே மாதம் 31ஆம் தேதி. யாராவது கேட்டா எத்தனை வயசு உங்களுக்குன்னா, எனக்கு 2 வயசு தான் ஆகுது. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி செத்துட்டு நான் கம்போடியாவில் மாதா காப்பாத்தினாங்க அப்படின்னு நான் சொல்றது. இது முதல் காரணம். புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுறாங்க. சூசேப்பர் இந்த சேலம் கேம்ப்ல இருக்க நம்ம மக்கள் எல்லாருக்காகவும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளோடு இணைந்து பரிந்து பேசுகிறார். வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்போம் முதல்ல. அதோட 2வது காரணம், அதான் ரொம்ப முக்கிய காரணம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க நிறைய டீச்சர்ஸ் சேலம் கேம்ப்லயும்
அது எதை விட அதிகமாக மேட்டூர்ல நிறைய ஆசிரியர் குடும்பங்கள் இருக்கின்றன. ஆசிரியர் வந்து போர்டில் எழுதி போடுறாரு, என்ன மாதிரி எழுதுன்னு சொல்றாங்க டீச்சர். சில பையன் தப்பு தப்பாக எழுதுறாங்க. அப்போ வந்து ஆசிரியர் என்ன சொல்றாங்க, பாரு உன் பக்கத்தில் இருக்க பொண்ணு எப்படி எழுதுது பாரு அழகா, அது போல நீயும் எழுது. நான் எழுதுறேன், நிறைய படிச்சிருக்கேன் ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னோடு படிக்கின்ற சக மாணவி மாணவன் இவ்வளவு அழகாக எழுதுகிறார்களே, அது போல எழுது. திருச்சபை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர் எல்லாம் மனிதர்கள் தான், கடவுள் இல்லை. அவர்கள் வாழ்ந்த நம்பிக்கை வாழ்வை, அன்பு வாழ்வை நீங்களும் வாழ வேண்டும் என்று நம் முன் எக்ஸாம்பிளா, முன்மாதிரியா நம் முன்னே வைக்கிறது. They are example for us. அவர்கள் நல்ல விதமாக வாழ்ந்திருக்கிறார்கள், அதே போல நாம் வாழும். அதுக்குதான் நம்ம வந்து புனிதர்கள் வணக்கம், புனிதர்களுக்கு மரியாதை, கத்தோலிக்க திருச்சபையில. சூசேப்பர் பத்தி நம்ம பார்ப்போம். என்ன, அவர் நீதிமான். சூசேப்பர் கோயில இருந்து அந்நிதி செய்யலாமா? 4 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைக்கு மட்டும் எல்லா சுத்தையும் எழுதி வச்சுட்டு 2 பிள்ளைங்களை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு மட்டும் காலையில செஞ்ச இட்லி மறு பிள்ளைக்கு ராத்திரி மீந்த சோறு போடலாமா? அப்படிலாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அம்மா தியாகம் செய்வாங்க, பிள்ளைகளை வஞ்சிக்க கூடாது. நியாயம் நீதியோடு நாம் நடக்க வேண்டாம். நம்ம பங்கில் இருக்க எல்லாரையும் பார்த்து, உங்களையும் பார்த்து, அது வந்து நீதியா நடக்கும் அப்படின்னு சொல்லு. 2 சாக்லேட் எடுத்துட்டு வந்து அம்மா, ஒரு பிள்ளை 2 பிள்ளைங்க இருக்கும், ஒரு பிள்ளைங்க மட்டும் 2ஐயும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த எல்கேஜி பிள்ளை உடனே கத்தும், இட் இஸ் நாட் ஃபேர், இது அநியாயம். அதுக்கே தெரியுது எது நீதி எது நீதி இல்லைன்னு சொல்லிட்டு. யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க சாக்லேட்டை 2ஐயும் கொடுத்துட்டு நீ பாட்டு வேடிக்கை பார்த்தா அது சும்மா இருக்குமா? வந்து 2ஐயும் அது கொடுக்கும். அதுதான் நடக்குது. நீதியோடு நம்ம எல்லாம் நடக்கணும். சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் நீதியோடு நடக்கணும். நான் ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தேன், உடனே அந்த அம்மா வந்து பிஷப் என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டேன், இந்த அம்மா அவங்க வயசான அம்மா, படிக்க போய் 1 வாரமா 2 வாரமா பார்க்கவே இல்லை. நீ முதல்ல தேங்க்யூ அந்த அம்மாவுக்கு சொல்றியா? போய் வயசானவங்களை பார்த்து இதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க, தேங்க்யூ சொல்லு, தேங்க்யூ சொல்லு. உன் அப்பா அம்மாவுக்கு நீ நன்றியோடு இருக்க வேண்டும். பாருங்க, இப்படித்தான் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதியோடு நடக்க வேண்டும். சூசேப்பர் ஒண்ணுமே பேசல. சில பேர் வாயை திறந்தா எப்பதான் மூடுவாங்கன்னு சொல்லி நமக்கு இருக்குது. சூசேப்பர் பேசுறதா பைபிள்ல ஒண்ணுமே எழுதி இல்லை. மௌனமாக அவர் இருந்தார், மௌனமாக செயல்பட்டார். தன்னுடைய அன்பு மகனுக்காக, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மரியாவுக்காக துன்பங்களை ஏற்று செயல்பட்டார். அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு உறுதி பூசல் பெறப்போகிறீர்கள். உறுதி பூசல்னால என்ன பிரயோசனம்? தூய ஆவியாருடைய கொடைகள், 7 வரங்கள். எத்தனை கனிகள்? 12 கனிகள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான விதத்தில் இன்னைக்கு கிடைக்கும். உண்மையை ஆண்டவர் தருவார். அதற்கேற்ப நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும். புனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதை நீங்கள் மனத்தில் வைத்திருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கிறார் நம் அன்பு தெய்வம் தூய ஆவியார். நம்பிக்கை அளிக்கிறார். இந்த முதல் வாசகத்துல பாருக் ஆகமத்துல இருந்து வாசிக்க கேட்டோம். அப்போ வந்து எருசலேம் அழிஞ்சு போய் பாழடைஞ்சு போய் கிடந்தது. ஏன்னா அவர்கள் செய்த தவறுகளினால் பாபிலோனுக்கு அடிமையா போயிட்டாங்க. அப்பதான் வந்து நம்பிக்கை அளிக்கின்ற இந்த பாட்டு. எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி வருவாங்க, மகிழ்ச்சி ஆயிடுச்சு, விடுதலை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இந்த திருவருகை காலம் நாம் ஆண்டவருக்காக ஆவலோடு காத்திருக்கின்ற காலம். ஆண்டவருக்காக நம் உள்ளத்தை தயார் செய்கின்ற காலம். அதை வந்து நம்ம வந்து உணர்ந்திருக்கணும்.
நம்ம எல்லாருமே ஆண்டவரை வரவேற்க வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா நம்ம திருமுழுக்கு யோவான், பழைய தமிழ்ல ஸ்நாபகாரர் இருக்கார், அவரை கடந்து தான் போகணும், அவரை பார்க்கணும். அவரை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கு நற்செய்தி வாசகத்துல. இந்த நற்செய்தி வாசகத்துல அவர் எப்ப பிறந்தார், அப்போ நிறைய பேர் திபேரியஸ் சீசர் இருந்தானா ரோம்ல, பிலாத்து இருந்தானா, ஏரோது இருந்தானா, அன்னாஸ் கைபாஸ்லாம் இருந்தாங்களா? அந்த சமயத்தில் தான் திருமுழுக்கு யோவானுக்கு கடவுளுடைய வார்த்தை வந்துதான். இதுல என்ன பாருங்க, பெரிய பெரிய ஆளுங்க, பணம் பதவி இருந்தது, அவங்க பேர்லாம் சொல்லியிருக்கு. அவங்களெல்லாம் நம்ம இப்ப வரலாற்றுல ஒரு பேரும் தான் நினைக்கிறோமே தவிர ஆண்டவர் இயேசுவை நினைக்கிறோம், திருமுழுக்கு யோவான் நினைக்கிறோம். இன்னைக்கு கூட எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு செய்தி, அங்கே சொல்லப்பட்ட பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள் முக்கியம். யார் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் தானே முக்கியம். உன்னுடைய பணம் உன்னை காப்பாற்ற முடியாது, பதவி உன்னை காப்பாற்ற முடியாது. இவர்கள்லாம் இருந்தாங்க, அது ஒண்ணுதான் அவங்க பேரு. ஆனா இந்த பைபிள் எழுதப்பட்டது, அந்த பகுதி எழுதப்பட்டது லூக்காவால, ஆண்டவர் இயேசுக்காக. அதற்கு திருமுழுக்கு யோவான் எப்படி தயாரித்தார் என்பதற்காக நாம் எல்லாரும் இறந்தாலும் நினைக்கப்பட வேண்டும். கைபாசா இல்லை, ஏரோதா இல்லை, பிலாத்துவா இல்லை, திபேரியஸ் சீசராக அல்ல, திருமுழுக்கு யோவான் போல வாழ்ந்தவர்களாக, ஆண்டவர் இயேசுவை போல வாழ்ந்தவர்களாக. அவங்க 2 பேருமே 30 வயசு வரைக்கும் மறைந்த வாழ், யாருக்கும் தெரியாது. ஒரு 3 வருஷம் தான் பகிரங்கமான வாழ். 3 வருஷம் வாழ்ந்தார்கள் பகிரங்கமாக, ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்ந்தார்களே, அதுதான் பேசு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசுல நம்ம நினைச்சு. அப்புறம் அந்த திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னாராம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வந்ததும் எல்லாரும் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்த என்னுடைய நோக்கம், ஆண்டவரை என்னை தேர்ந்தெடுத்திருக்கே, உங்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல போகிறேன். திருமுழுக்கு யோவான் மனமாற்ற செய்தியை கொடுத்தார். உன் வழியாக, என் வழியாக வெளிப்படுகிற உன் வார்த்தையை வைத்து ஒரு 4 பேர் மனம் திரும்பினா போதும். மனம் திரும்புங்கள் சொல்றோம். Whole church is in need of conversion. எல்லாரும் மனம் திரும்பணும். உதாரணமா இன்னைக்கு உறுதி பூசல் வாங்க போற பிள்ளைங்க என் மேல உண்மையா பாசமா இருக்கு, புது ஆண்டவர் வந்திருக்காரு, புதுசா எனக்கு உறுதி பூசல் கொடுத்திருக்காரு அப்படின்னு உங்களெல்லாம் பெருமை. நம்ம ஊர்ல நம்ம புது ஆண்டவர்கிட்ட நாங்க தான் உறுதி பூசலும். அதை விட எனக்கு என்ன பெருமை தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்துல நான் வாழணும். அதுதான் நீங்க கொடுக்கின்ற ஒரு பெரிய கிஃப்ட் அப்பா அம்மா. எப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் மனம் திரும்பி வாழ்வீர்கள்? என்ன எதிர்பார்க்கலாம்? நீங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். தெரியும் நம்ம மக்கள், நீங்க எத்தனையோ கம்பெனிலாம் இருக்குது, சிலதெல்லாம் மூடிட்டாங்க, இப்போ ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. நம்ம சேலம் கேம்ப்ல மக்கள் ஒரு சில பேர் அங்க இங்க திரும்பலாம், அங்க வேலை செய்யறாங்க. நான் நல்ல விதமாக படிப்பேன், நல்ல விதமாக வளருவேன், என் பெற்றோரின் கண்ணீருக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், அவருடைய கண்ணீரை துடைப்பேன். பிரியமான பிள்ளைகளை, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இருப்பீங்களா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு உங்களுக்காக கஷ்டப்படுகிற அப்பா அம்மாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் சில பேர்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை அழகா இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கின்ற தியாகங்களை பார்த்து அவர்களுக்கு நன்றியாக இருப்பேன். நான் சந்திக்கின்ற, என்னோடு வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். இதுதான் இன்றைக்கு ஸ்நாபகர்கள் உங்களிடம் சொல்வது. பாருங்க, ஸ்நாபகர்கள் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த உங்களை பொறுத்த மட்டும் அப்படித்தான். இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் இன்றைக்கு ஸ்நாபகர்களுடைய
கோணலானவை நேராக்கப்பட வேண்டாம். எவ்வளவு வாழ்க்கையில தாறுமாறா இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு நேராகணும். நம்ம நல்ல வழியில நடக்கணும். பாருங்க, குன்றுகள் தகர்க்கப்பட வேண்டும். இப்ப குன்றுன்னு சொல்லும்போது சில பேர் சொல்ல நம்முடைய தற்பெருமை தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய சண்டை வரதுக்கு காரணமே நீ பெரியவனா நான் பெரியவனா, அந்த பிரச்சனை தான். குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். ஏன் வீண் பெருமை அடிக்கிற? ஏன் ஈகோ பிடிச்சு அலையிற? உன்னுடைய செருக்கை குறைத்து ஆண்டவர் உன்னையே தாழ்த்திக்கொள். பாருங்கள், கோயில வந்தா என்ன பார்க்கிறோம்? சிலுவையை பார்க்கிறோம், நற்கவுண்ட பெட்டியை பார்க்கிறோம், கிறிஸ்துமஸ் சமயத்தில் கொடியில பார்க்கிறோம். இங்க வந்துட்டு பெருமை பேசி போலாமா? எல்லாரையும் மதிக்கணும். அதுதான் குன்றுகள் தகர்க்கப்பட வேண்டும். வீண் பெருமை அடிக்க கூடாது. பவுலடியார் சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்திலே உள்ளது, உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாயிருக்க ஏன் வீண் பெருமையை அடிக்கிறாய்? எல்லா மக்களுக்கும் மீட்பு உங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு என்னென்ன குறையவா இருக்குது. முக்கியமா நிறைய பேர் வந்து சமாதானம் இல்லாம இருக்காங்க. என்னதான் ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலாம் யாரெல்லாம் எனக்கு கெட்டது செஞ்சாங்களோ எல்லாரையும் நான் மன்னிச்சுக்கப்பா. மன்னிக்காம இருந்தா கட்ட கட்டிக்காம சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்திற்கு எங்கள் பிதாவின் போது ஜீசஸ் ஸ்டாப் பண்ண நிறுத்து. எங்கள் பிதாவு, உன் அண்ணன் இந்த பேசாம இருக்க, அக்கா கிட்ட பேச்சு வார்த்தை இல்லாம இருக்க, எங்கள் பிதாவு என்னுடைய பிதாவை தான் நீ சொல்ல. எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல நீ எங்க பொறுக்கிற? எங்களுக்கு திண்மை செய்தவர்கள் எத்தனை மாசமா நீ சண்டை போட்டு இருக்கிற? வேளாண்மைக்கு மட்டும் போற, அந்த திருத்தலத்துக்கு போற, இங்க போற, என்ன பிரயோசனம்? நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய ஜெபமே கேட்கப்படாது. பூசையில கூட இப்படி ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இப்படின்றது இப்படி சில பேர் செவரு இருந்தாலும் முடியும். செவத்துக்கு சமாதானம் சொல்ற நல்ல வேலை சண்டை போட்டவங்க அவன் பக்கத்துல இல்லை, எங்கேயோ தூரத்துல இருக்காங்க அல்லது கோயிலை விட்டு வெளியே இருக்காங்க. அவங்க கிட்ட சமாதானம் செய்யாம பக்கத்துல இருந்தவங்க சமாதானம் செஞ்சு கடவுளை ஏமாத்த பார்க்குறீங்க. மன்னிக்க வேண்டும். குடும்பத்தார் எல்லாரும் மன்னிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். எனக்குலாம் பயங்கர கடுப்பா வரும். சொந்த அம்மாவை காணிக்காதவங்க வேளாங்கண்ணி போனாங்க. ஐயோ ஏன் தான் போறாங்க? வேஸ்ட் தான் இவங்க போறது. இந்த தாயை, உன்னை பெற்றெடுத்த தாயை மறந்து போறதுல அர்த்தமே கிடையாது. இந்த அம்மாவோடு சமாதானம் செய்யாமல் நீ போனால் அதுக்கு அர்த்தமே கிடையாது என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தெரியும். அன்றைக்கு பணக்கார வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா ஆண்டவர் பார்த்த இவனுக்கு பணத்து மேலதான் பற்று அதிகமா இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ போ, உன்னுடைய சொத்தெல்லாம் வித்துடு, ஏழைகளுக்கு கொடு, பிறகு வாங்க. ஆனா ஐயோ இப்படி சொல்லிட்டாரு. ஐயோ என் வீட்டை எப்படி விடுறது? ஐயோ என்னுடைய வண்டியெல்லாம் இப்படி விட்டுடுறது? அவன் வந்து முகம் வாடி வருத்தத்தோட போயிட்டான். முகம் வாடி வருத்தத்தோட போயிட்டான். ஆண்டவர் பாசமா கூப்பிட்டார், இன்னைக்கு பாரு, நீ நல்லாதான் இருக்க, கோயிலுக்கு தான் வர, உதவி செய்யற, எல்லாம் நல்லதுதான், கொஞ்சம் வாயை மட்டும் அடக்குமா தாயே, ஒன்னால்தான் சண்டையே வருது. ஏற்கனவே உன் கணவர் எவ்வளவு கஷ்டப்படுறார், அவரை குடிகாராக்கிறதே நீதான் தாயே, ஏராளமா செலவழிக்கிற, பட்டு புடவை பார்த்தா எத்தனை புடவை தான் இன்னொன்று எடுக்கணும்னு தான் கேட்கிற, குடும்பத்தினுடைய தேவை புரிஞ்சிக்க மாட்டேங்குது உனக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறாரு அந்த மனுஷன் சொல்லு. எத்தனையோ பேர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், சோம்பேறியாக இருக்கிறார்கள், சில பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைக்காக, மனைவிக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்த சூசியப்பட் பங்கு வணக்க மாதா சூசியப்படை பற்றி சந்தோஷப்பட்டார்கள். உன்னை பற்றி உன் மனைவியும் பிள்ளையும் சந்தோஷப்பட விதத்துல, எங்க அப்பாவால் எல்லாம் என்று சொல்லுகின்ற விதத்துல நீ வாழ்ந்தால்தான் உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன சில பேர் எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான், ஏழைக்கும் கொடுக்க மாட்டாங்க, கோயிலுக்கும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, மனம் தாராளமாய் என்னிடமிருந்து தானே பெற்றுக்கொண்டாய், தாராளமாயிரு. இன்றைக்கு மனமாற்றத்தின் குரல் ஸ்நாபக விளக்கர் உரைத்த திருமுழுக்கு
யோவான் உரைத்த அந்த மனமாற்ற செய்தி நமக்கும் விடுக்கப்படுகிறது. நம்ம எல்லாம் அதெல்லாம் சாமி நீங்க பேசுவீங்க, ஆண்டவரே நீங்க பேசுங்க, அதெல்லாம் யார் செய்யறது, நான் போற போக்குல தான் இருப்பேன்னா யாருமே கடவுளே நம்மளை மீட்க முடியாது. ஏன்னா அப்படி அகஸ்தினார் சொன்னார், உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்க முடியாது. உன்னுடைய சம்மதம் இல்லாமல் உன்னை மீட்க முடியாது. இருந்தாலும் நான் எதுக்கு சொல்றேன், எசேக்கியேல் இறைவாக்கினர் ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லு, அவங்கள பல பேர் கேட்க மாட்டாங்க, கேட்காவிட்டா அவங்க பாவம், நீ சொல்லவே இல்லைன்னா உனக்கு தான் பாவம் வந்து சேரும்னு சொன்னார். அவர்கள் கேட்க மாட்டார்கள் எனும் போது கூட பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய உள்ளங்களை தொட வேண்டும், என்னுடைய உள்ளத்தையும் தொட வேண்டும். We should be better persons. இதனால் இருப்பதை விட நல்லவர்களாக மாற வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய் இந்த தூய ஆவியின் கனிகளை எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். அன்பு சொல்லுங்க பார்க்கலாம், 12 கனிகளையும் சொல்லுமா. அன்பு, மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அமைதி, அமைதினா சமாதானமா இருக்கணும், ஏற்கனவே சொன்ன. அடுத்து பொறுமையா இருக்கணும். சில பேருக்கு கோபம் ஒத்துக்கிட்டு வரும், வீட்டுல பொறுமையா இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். பரிவு, இரக்கம், மற்றவங்க துன்பப்படும் போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நாமும் கண்ணீர் விட்டு அவர்களோடு அழ வேண்டும், கண்ணீரை துடைக்க ஏதாவது செய்ய வேண்டும். அடுத்து நன்மையும் தன்மையும் பேசணும். எரிச்சல், குரல் உயர்த்தி சில பேர் கத்துறாங்க, அதனால என்ன பிரயோசனம்? லவர்ஸ் மெதுவா தான் பேசுவாங்க, இதயம் பக்கத்துல இருக்கு. குரலை உயர்த்தி பேசுனா என்ன அர்த்தம்? அவங்க இதயம் தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். சத்தம் போடாத, வீண் கூச்சல் போடாத. நன்னயம், நம்பிக்கை, நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை. என்னை நோக்கி நாம் எல்லாரும் பயணம் செய்வார்கள். நம்முடைய கடவுள் நல்லவர், வல்லவர், அவரை நம்பினால் ஏமாந்து போக மாட்டோம். நம்பிக்கை, பணிவு, தாட்சியோடு இருப்பது. அடுத்து தாராள குணம். ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது கொடுக்க முடியும். சில சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப நீ ஒண்ணு வச்சுக்க அப்படின்னு சொல்லணும். தாராள குணம் இருக்கணும். நம்ம நற்கருணைக்கு அதான் அர்த்தம். அப்பத்தை பிட்டால் இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கினா போதாது. நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டாம், அதுக்குதான் நன்மை வாங்குறோம். அடுத்து நிறை கற்பு. ஓகே, தூய்மையோடு நாம் வாழ வேண்டும். இப்படி நாம் எல்லாரும் இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே உறுதி பூசல் பெற்ற நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்கின்ற இந்த பிள்ளைகள் இதற்கு எதிரானவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று மனம் மாறி தூய வாழ்வு வாழ நம் எல்லாரையும் ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆமென்.